பொதுநலவாய விளையாட்டு விழா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறுகின்றது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். பாலித பண்டார பங்கேற்று ஆடவருக்கான பரா பரதிவட்டம் எறிதல் F42-44 F61-64 பிரிவின் இறுதிப் போட்டி இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற்றது. பாலித பண்டார இந்த போட்டியில் 46.84 மீட்டர் தூரத்திற்கு திறமையை வெளிப்படுத்தினார். இது அவரது தனிப்பட்ட சிறந்த திறமையாகும். அவர் வெளிப்படுத்திய ஆற்றல் மூலம் வெள்ளிப்பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பொதுநலவாய விளையாட்டு விழாவில் அவர் இலங்கை சார்பில் பதக்கம் ஒன்றை வெற்றி கொள்ளும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கடும் குளிருக்கு மத்தியில் எனது தனிப்பட்ட சிறந்த திறமையோடு வெள்ளிப்பதக்கத்தை வெற்றி கொள்ள முடிந்துள்ளது. இது எனது தனிப்பட்ட வெற்றி மாத்திரமல்ல, இளைஞர்களின் ஒட்டுமொத்த வெற்றியாகும். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு பெருந்திரளானோர் உழைத்திருக்கின்றனர். அவர்களில் இலங்கை இராணுவத்துக்கு சிறப்பான இடம் இருக்கிறது. தேசிய பாராலிம்பிக் குழு, இலங்கை ஒலிம்பிக் குழு, எனது பயிற்றுவிப்பாளர் உள்ளிட்டோரும் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றனர். அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வெற்றி உங்கள் அனைவருக்கும் உரித்தானது. இலங்கையின் ருமேஷ் தரங்கு இம்முறை பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஈட்டி எறிதல் ஆடவர் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு இன்று தகுதி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற தகுதி சுற்றில் அவர் 82.84 மீட்டர் தூரத்திற்கு திறமையை வெளிப்படுத்தினார். ருமேஷ் தரங்கு ஈட்டி எறிதல் போட்டிக்கான சர்வதேச ஆடவர் தரப்படுத்தலில் 2ஆம் இடத்தில் நீடிக்கின்றார். அவர் பங்கேற்கும் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 12:45 ஆரம்பமாக உள்ளது.